ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய தேர்ட் டே இன்டிமிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் தேர்ட் டே. இன்றைக்கி நம்மளுடைய டெய்லி எப்படி போச்சு அப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு 2 டேஸ் இருந்ததுக்கு இப்போ 3 டேஸ் எனக்கு கொஞ்சம் பழக்கமாக இருக்குது. ஸோ அதிகமாக எனக்கு பசிக்கலை, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம ஃபுட் கண்ட்ரோல் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குறைவாக சாப்பிட்டு வெயிட்டை லாஸ் பண்ணுவோம். இன்னும் 1 வீக் வரத்துக்கு இன்னும் 4 டேஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெயிட் செக் பண்ணலாம். ஸோ என்னுடைய மார்னிங் டிஃபன், அதாவது 11 o'clock நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் டிஃபன் ஒரு 3 பூரி வித் நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய மார்னிங்கு. ஸோ ஆஃப்டர்நூன், அதாவது லன்ச் டைமுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆயில் இல்லாமல் 2 சப்பாத்தி. ஸோ மதியம் இது என்னுடைய ஃபுட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஸோ 2 சப்பாத்தி வித் எக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை தவிர்த்துருக்கேன். நான் 2 நாள் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரில. ஆனால் 3ஆவது நாள் நல்லா கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ அதாவது ஆனியனோட நான் கிரேவி வீட்டில் செஞ்ச அந்த பூண்டு குழம்பு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெயிட் குறையிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்தது நைட்டு, அதாவது 6 o'clock, ஈவினிங் 6 o'clock கூட எனக்கு டைமிங் ஓவரு. ஸோ இப்போ நான் சாலடு, எக்கு, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் என்ன ஃபேவரட் சாக்லேட் அது இருக்கணும் கண்டிப்பாக. இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதிகமாக சாப்பிடல. ஸோ இதை தான் என்னோடய நைட்டு. ஸோ இது என்னுடைய டே 3 உடைய ஒரு சின்ன வியூ தான் இது. ஸோ டே 4 நாளைக்கு என்ன இதுன்னு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் நான் வீடியோஸோடு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நான் நாளைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.